வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சூப்பர் சிங்கர் ஃபினாலே முடிஞ்சு 2 மாசத்துல இறந்துட்டாங்க. கேன்சர் நோயால் இறந்த தனது தாய் குறித்து சூப்பர் சிங்கர் பிரபலம் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கேன்சரால் இறந்த தன் தாய் குறித்து சூப்பர் சிங்கர் பிரபலம் புண்ணியா அளித்திருக்கும் பேட்டி தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருது. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபலமான நிகழ்ச்சியில் ஒன்றுதான் சூப்பர் சிங்கர். இந்த சூப்பர் சிங்கர் 7 நிகழ்ச்சியில் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் 7 நிகழ்ச்சி வேற லெவல் என்பதும் அனைவருக்கும் அறிந்ததுதான். மேலும் லண்டனில் இருந்து வந்த ஒரு தமிழ் பாடகி புண்ணியா நிகழ்ச்சி போட்டியாளராக பங்கு பெற்றாங்க. இவங்க லண்டனில் நடைபெறும் அந்திமாலை நிகழ்வின் மூலம் புகழ்பெற்ற பாடகராக அறிமுகமானாங்க. இந்தியாவில் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கினாங்க. இவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பாடலின் மீது அதிக ஆர்வம் கொண்டவங்க. இதனாலேயே எப்படியாவது தன்னுடைய இசை திறமையை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் சீசன் 7 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய திறமையால் பல பாடல்களை பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லண்டனின் மருத்துவ படிப்பு படித்திருக்காங்க. ஆகவே இசைக்காக இவங்க தன்னுடைய படிப்பை விட்டு இந்தியா வந்திருக்காங்க. மேலும் சூப்பர் சிங்கர் 7 நிகழ்ச்சியில் இறுதி சுற்றுக்கு செல்லும் போது 5 போட்டியாளர்கள் உருவாகராக பாடியவங்க தான் புண்ணியா தேர்வு செய்யப்பட்டாங்க. இதுல மூக்குத்தி முருகன் முதல் பரிசு பெற்றாங்க. அவருக்கு 50 லட்சம் ரூபாயில் மதிப்பிட்டு பரிசாக வீடு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் கூறியது போல வெற்றியாளராக வரும் ஒரு நபருக்கு அனிருத் இசையில் பாடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2வது பரிசு விக்ரமுக்கு கிடைத்தது. அவருக்கு 25 லட்சம் மதிப்புள்ள வைர நகை பரிசாக அளித்தாங்க. இந்த நிலையில 3ஆம் பரிசாக சாம் விஷால் மற்றும் புண்ணியா இருவருக்குமே சேர்ந்து வழங்கப்பட்டது. புண்ணியாவுக்கு முதல் பரிசு கொடுத்ததுக்காக பல கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சமூக வலைதளங்களில் எழுந்து வந்தன. இந்த நிலையில சமீபத்தில் புண்ணியா அவங்க பேட்டி ஒன்றில் அளித்திருக்காங்க. அதில் அவங்க தன்னுடைய தாய் குறித்து கூறியிருந்தது, லண்டனில் நாங்கள் வீட்டிற்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்ப்போம். எங்கள் அம்மா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் தீவிர ரசிகை என்றே சொல்லலாம். அப்போது நான் மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்தேன். இடையில் பாடிக்கொண்டு இருப்பேன் என்று புண்ணியா அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ தான் ஒருவர் என்னை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொன்னாங்க. என்னுடைய அம்மாவிற்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வது கனவாக இருந்தது. அவருடைய ஆசைக்காக நான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஆடிஷனுக்கு சென்னை வந்து தேர்வாகி அதற்கு பிறகு 8 மாதம் சென்னையில் தான் இருந்தேன். எந்த சமயத்தில் தன் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கேன்சர் எனக்கு இருப்பதற்கு மனதே இல்லை. இருந்தாலும் என்னுடைய அம்மாவுக்காக ஆசைக்கு தான் நான் பாடி வந்தேன் என்று ஃபினாலே முடிந்த 2 நாட்களே என்னுடைய அம்மாவுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக மாறியது. உடனே நான் லண்டனுக்கு சென்று விட்டேன். அவருடன் இருக்க வேண்டும் என நினைத்தேன். 2 மாதத்தில் என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. இருந்தாலும் என்னுடைய அம்மாவுடன் இருக்க வேண்டும். நான் வாய்ப்புகளை ஏற்கவில்லை. அதிலிருந்து நான் மீண்டுவதற்கு கொஞ்ச நாட்கள் ஆனது. அதற்கு பிறகு தான் என்னுடைய அம்மாவின் ஆசீர்வாதத்துடன் பாடலாம் என்று என்னுடைய கெரியரை ஆரம்பித்தேன். பிறகு சென்னை வந்து செட்டில் ஆகிட்டேன். எனக்கு இப்போது வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று புண்ணியா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.